பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆமென். நம்முடைய வாழ்வில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவன் பார்வோன் கையிலிருந்து பிடுங்கி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எவைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார்னா, ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவேன், உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், உன் நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பேன், அது மாத்திரமல்ல உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை சகல ஜனங்களை பார்க்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை அறியாத எத்தனையோ பெரும் கூட்டங்கள் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இவைகள் இருந்தாலும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த சகல விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறவர். அந்த நல்ல தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போம், விசுவாசிப்போம், நம்புவோம். நிச்சயமாய் கர்த்தரை நம்புவோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபமே கிடையாது. நிறைய குடும்பங்களில் தேவனை நோக்கி பார்க்கிற தனி ஜெப நேரங்கள் கிடையாது. நிறைய பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இல்லை. நீங்கள் ஜெபிக்க 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 தான் உங்களுடைய வீடுகளில் அந்த தெய்வ பயம், பரிசுத்தம், அந்த தெய்வ பிரசன்னம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். ஆண்டவரிடத்தில் அதை கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் வீடுகள், எங்கள் அறைகள் எல்லாம் உம்மை மகிமை நிறைந்ததாக இருக்கட்டும், உம்முடைய மகிமை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும், பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தேர்ந்துவிடும். சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போமா? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். கையின் பிரயாசமான ஆண்டவரே, மாப்பு செய்கிற தொட்டி, எண்ணெய் களஞ்சியங்கள், ஆண்டவரே, ஆட்டின் மந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தாரும். இதற்கு விரோதமாக தடையாயிருக்கிற, பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் விளக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசனுடைய தந்திரங்கள் ஆண்டவரே எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் கட்டோடு அழிந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் தம்முடைய நன்மையினாலே, கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்கின்படியே எல்லா ஜனங்களை பார்க்கிலும் இந்த பிள்ளைகள் விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரம் நிறைவாக இருப்பதாக. நீரே வழி நடத்தும். எங்களை காத்துக்கொள்ளுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா.
உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அந்த கிருபையும் சமாதானமும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.